சுற்றுலா இங்கிலாந்து அணிக்கு எதிராக 5 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடவிருக்கும் இந்திய அணிக்கு பெரும்பாலும் பும்ரா தலைமை வகிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற போர்டு கவாஸ்கர் தொடரில் தோல்வி கண்டதன் மூலம் ரோஹித் சர்மாவின் தலைமை இதில் அகற்றப்படவிருக்கிறது. எனினும் பும்ராவுக்கு தலைமை பதவி கொடுக்கப்படுவதானது அவருடைய பணிச்சுமையை அதிகரித்து விடலாம் என்ற சந்தேகங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. இதற்கு மத்தியில் ரிஷப் பண்டுக்கு தலைமை பதவியை வழங்குவது தொடர்பாக பரிந்துரைகள் செய்யப்பட்ட போதும் தெரிவாளர் குழு அதை விரும்பவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக ஜெய்ஸ்வாலுக்கு அந்த பதவியை வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்ட போதும் அவருக்கு உள்ளூர் போட்டிகளில் தலைமை பதவி வகித்து எவ்வித அனுபவங்களும் இல்லை என்ற அடிப்படையில் அவரை துணைத் தலைவருக்கு நியமிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஒரு வருட காலத்துக்கு பும்ரா தொடர்ந்தும் இந்திய அணிக்கு தலைமை தாங்குவார் என்றும் டெஸ்ட் அணியின் துணைத் தலைவராக ஜெய்ஸ்வால் செயற்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு வருட காலத்தின் பின்னர் ஜெய்ஸ்வால் உரிய வகையில் செயற்படும் போது அவருக்கு தலைமை பதவியை வழங்குவதற்கு இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் தீர்மானித்திருக்கிறது. ஜெய்ஸ்வாலை பொறுத்தவரையில் இளம் வயதிலேயே அவர் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார். அத்துடன் பொறுப்பான நிலையில் அவர் ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருவதும் அவருக்கு தலைமை பதவிக்கான வாய்ப்பு வழங்கப்படுவதற்கான ஒரு காரணம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவின் சிறப்பு பந்து வீச்சாளர் பும்ரா தொடர்பில் இந்தியாவிலும் சர்வதேசத்திலும் தொடர்ந்தும் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. அந்த வகையில் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் விக்கெட் காப்பாளர் ஆடம் கில்கிறிஸ்ட் தெரிவித்துள்ள கருத்து சிறப்பான கருத்தாக அமைந்திருக்கிறது. அவர் கூறிய கருத்து கிரிக்கெட்டின் பிதாமகனாக கருதப்படும் டொன் பிராட்மனை மையப்படுத்தி அமைந்திருக்கிறது. கிரிக்கெட்டின் பிதாமகனான டொன் பிராட்மன் தமது துடுப்பாட்டத்தில் 99% சராசரியை கொண்டிருந்தார். எனினும் பும்ராவை அவர் எதிர்கொண்டிருந்தால் நிச்சயமாக அவருடைய சராசரி 35 குறைந்திருக்கும் என்று கில்கிறிஸ்ட் குறிப்பிட்டிருக்கிறார். இதனை விட பும்ராவை பாராட்டுவதற்கு வேறு எதுவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த வருடம் மாத்திரம் பும்ரா டெஸ்ட் போட்டிகளில் 81 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். இது 2024 ஆண்டு அவருக்கு சிறப்பான ஆண்டாக அமைந்திருந்ததை எடுத்துக்காட்டுகிறது. இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியாவில் விளையாடிய 5 போட்டிகளிலும் பும்ரா 32 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். இந்திய அணி தோல்வி கண்ட போதும் பும்ரா தனித்து நின்று ஆஸ்திரேலியாவுடன் போட்டியிட்டார் என்ற அளவில் இந்த விக்கெட் வீழ்த்தல்கள் இடம்பெற்றிருந்தன. இதேவேளை கபில் தேவும் பும்ரா தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். எனினும் அது தொடர்பில் விமர்சனம் எதனையும் வெளியிடாமல் பும்ராவையும் தமது காலத்து பந்துவீச்சையும் ஒப்பிட வேண்டாம் என்று அவர் கேட்டிருக்கிறார். பும்ராவை பொறுத்தவரையில் 150 ஓவர்கள் வரையில் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டிகளில் பந்து வீசிய போது அவருக்கு முதுகுவலி ஏற்பட்டது என்றாலும் 1991-92 ஆண்டு காலப்பகுதியில் கபில் தேவ் சுமார் 300 ஓவர்களை வீசியிருக்கிறார் என்ற கருத்து தொடர்பாகவே கேட்கப்பட்ட போது எந்த கருத்தையும் தாம் தெரிவிக்கப் போவதில்லை என்று கபில் தேவ் குறிப்பிட்டார். எனினும் அப்போதுள்ள கிரிக்கெட்டையும் தற்போதைய கிரிக்கெட்டையும் ஒப்பிட வேண்டாம் என்று அவர் குறிப்பிட்டார். அதே நேரம் முன்னர் 300 ஓட்டங்கள் என்றது அசாதாரண விடயமாக இருந்த போதும் தற்போது கிரிக்கெட் டெஸ்டின் போது 300 ஓட்டங்களை சாதாரணமாக துடுப்பாட்ட வீரர்கள் பெறுகிறார்கள் என்ற கருத்தையும் கபில் தேவ் பதித்திருக்கிறார்.